சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜ் கிட்ட வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி இருந்துட்டு கேட்கவும் மனோஜ் இருந்துட்டு ஆமா சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாருங்க சார், நான் சொல்லவே இல்லை, ஏமாத்தி கல்யாணம் பண்ணதான் இவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் யார்கிட்டையும் எந்த ஒரு உண்மையும் மறைக்கல. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மனோஜ் இருந்துட்டு இல்லை இல்லை, இவங்க சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, என்கிட்டலாம் எதுவுமே சொல்லவே இல்லை அம்மா, இவ பொய் சொல்கிறாம்மா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் சார் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் தேவையில்லாமல் என் மாமியார் தான் இது எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அவங்களுக்கு கோடீஸ்வரம் பொண்ணு தான் வேணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கின உடனே என்னை மனோஜ் கிட்டே இருந்து பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நான் மனோஜை ஏமாத்தியெல்லாம் கல்யாணம் பண்ணலை. மனோஜ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் சார் நான் கல்யாணமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி இருந்துட்டு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டோட டைமை ஏன் கிருஷ்ணா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட வந்து கேட்கவும், இல்லை சார், இந்த பொண்ணு ஒரு பொய்யை கூட உண்மையா அப்படியே மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களோட கிளைண்ட்டையே பாருங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்கிற விஷயம், ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம், இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் கல்யாணமே பண்ணியிருக்காங்க. அது கூட இவர் சரின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, போய் நல்லா விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. கரண்டியை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து மனோஜ்க்கு வைக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அம்மாம்மா, எனக்கு அப்படி எந்த விஷயமே தெரியாதம்மா, அவ சொன்னான்னு சொல்லிட்டு நீங்களும் என்னை இப்படி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஒரு பக்கம் அவங்க கிட்டே இருந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா, டே முத்து, என்னடா நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன், வந்து அம்மா கிட்ட சொல்லிடா, எனக்கு எதுவுமே தெரியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு எதுவும் தெரியாமையா அவள் கோர்ட்டில் அப்படியே அடித்து சொன்னால் உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களா, இங்கே பாருடா, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு அவள் உண்மையை சொல்கிறாளோ பொய்யே சொல்கிறாளோ, அவள் இனிமேல் இந்த வீட்டோட மருமக கிடையாது, நம்ம லீகலாகவே எல்லாத்தையும் மூவ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பொய் சொன்னதுனால தான் இப்போ அந்த பொண்ணு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அதை உணராமல் திரும்ப திரும்பவும் மேலே மேலே இன்னும் பொய் மேலே பொய்யா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஆனால் அதை என்ன சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ஒரு மாதிரி கேளுங்க, ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, ஏன் ரோகிணி கோர்ட்டில் நீங்கள் இப்படி பேசின அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, அவங்க பேசுகிறதையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து பிளான் போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு ஸ்பீக்கரில் போடு, அவள் என்ன பேசுகிறான்னு நாங்களும் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லுங்கள் மனோஜ், அதிசயமாக ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கோர்ட்டில் எதுக்கடி நீ பொய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் என்ன பொய் சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன். எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, கிறிஷ் தான் என்னோட பையனும் உங்ககிட்ட நான் சொன்னல, ஆனால் நீ என்னது பேயா வந்து தானே மிரட்டின அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி கிட்ட மனோஜ் வந்து சொல்லவும், எப்படியோ ஒன்று, நான் உங்ககிட்ட விஷயத்த சொன்னேன்னா சொல்லலையா, உனக்கு என்னை பற்றின எல்லா விஷயமும் தெரியும் தானே. ஆமாம் தெரியும், அதை தானே மனோஜ் நானும் கோர்ட்டில் சொன்னேன், நான் எங்கே இதில் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் தூக்கி மனோஜ் மேலேயும் விஜயா மேலேயும் போட்டுடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா மட்டும்தான். நம்ம ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்ருக்கோன்னா அதுக்கு முக்கிய காரணமே உங்கள் அம்மா மட்டும்தான். நீ என் கூட வந்துடு மனோஜ், நான் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு இப்படி அநியாயத்துக்கு பொய் சொல்லிட்டு இருக்கே, நீ எல்லாம் நல்லபடி இருப்ப, உன்னை இந்த கையால் தாங்கன்னு தாங்கியிருக்கேன், ஆனால் உன்னை நான் கொடுமை பண்ணதா சொல்லி கோர்ட்டில் அவ்வளோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, என் கண்ணு முன்னாடி இந்தியனா நான் உன்னை செருப்பாலேயே அடிப்பேன்னு சொல்லிட்டு செருப்பை எடுத்துகிட்டு வந்து ஃபோன்லேயே அடிக்கிறாங்க. ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி நீங்கள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கீங்க, ஆனால் நானும் மனோஜும் இப்போ பிரிஞ்சிருக்கிறதுக்கு நீங்கள் மட்டும்தானே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அடுத்ததாக ஆண்டி நீங்கள் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணிட்டீங்க, அவங்க இப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது அவங்களுக்கு எவிடன்ஸாக போயிடுச்சு, இப்போ நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட சொல்லி நம்ம எப்படியாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி அத்தையை வசமாக அந்த ரோகிணி மாட்ட விட்டுருவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரோகிணியோட அம்மா இருந்துட்டு சமைக்கிறதுக்கு வீட்டில் பொருள் எதுவும் இல்லை, கடைக்காரன் சும்மாவும் கொடுக்க மாட்டான், பணம் வேணும், இப்போ எங்கிட்ட எந்த பணமும் இல்லையே, சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி எங்கிட்ட வளையல் இருக்கு, அந்த வளையலை வச்சுட்டு எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 1,00,000 பணமா? அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஸ்காரங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லி நான் 1,00,000 கொடுக்க சொல்கிறேன், ஆனால் 5 ரூபா வட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி இருந்துட்டு அது எவ்வளோ வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் எனக்கு இப்போ பணம் ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் சிந்தாமணியை அவங்க ஆளுக்கிட்ட பணத்தை கொடுத்து இது கந்து வட்டிக்காரன் கொடுத்தான்னு சொல்லி அவகிட்ட கொடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ரேகா வராங்க. ரேகா வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி கண்ணு இங்கே இருந்ததுனாலே சொன்னால் கேட்க மாட்டேன்ற, அவன் எங்கேம்மா கிளம்பிட்ட, ஒரு போட்டி இருக்குது கண்ணு எனக்கும் மீனான்றவளுக்கும், அவகிட்ட நான் தோற்று போகக்கூடாது, அதுக்காக சில ஏற்பாடெல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மேனேஜரை மிரட்டி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ மிரட்டுற பாவம்லாம் என் தலை மேலே தான் வந்து விழும், என் ஆயுசு கடைசி வரைக்கும் இருக்காது, பாதியிலே கூட போயிடும், எதுக்கு கண்ணு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த ஆர்டரை அந்த மீனாவுக்கே கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆர்டர் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி கிட்ட சொன்னபோது ஸ்ருதி வந்து கட்டி பிடிச்சு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த ஃபோட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவியும் நீத்துவும் நின்றுட்டு இருக்கிறேன் அந்த போஸ்ட் ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. அது கீழே என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு பாருங்க, வித் லவ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரவி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ரொம்பவே கோவமா வீட்டில் இருந்து கிளம்புறாங்க. ஏதாவது பிரச்சனை ஆகிடு போகுதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே முத்துவும் மீனாவும் கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்துதான் இந்த பக்கம் நம்ம நீத்து இருந்துட்டு ஒரு ஹார்ட் போட்ட மாதிரி ஒரு கேக்கை ஆர்டர் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டான நேரத்தில் நம்ம ஸ்ருதி வந்து அந்த கேக்கை எடுத்து நீத்துவோட தலையிலேயே கொட்டி விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ரவி வராங்க. ரவி இருந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க ஸ்ருதினி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டி இது என்ன போஸ்ட் பண்ணியிருக்கான்னு பாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்ன நீ பண்ணிகிட்ருக்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்ன லவ் பண்ண தேவையில்ல, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணது தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, ஏதோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு நன்றி காரணத்துக்காக மட்டும்தான் என் ஒய்ஃபோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட போகாமல் நான் இங்கே இருக்கேன். ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காமல் இப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு வெக்கமே இல்லாத வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி வந்து சொல்லுவோம். ஸ்ருதி இருந்துட்டு இதுக்காக நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தேன், இவளுக்கு 2 முகம் இருக்கு, பார்த்து இருந்துக்கோன்னு சொன்னேன், ஆனால் இப்போ எங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீத்து சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. ரவிக்கிட்ட சண்டை போட்டு ஸ்ருதியும் ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. முத்தும் மீனா வராங்க. எல்லா தப்பும் உன் மேலே தான் இருக்குது, நீ ஆரம்பத்திலேயே ஸ்ருதி கூட போயிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்கு ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.